இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் யாத்ராகமம் 14வது அதிகாரம் 13வது வசனம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நின்று கொண்டு அப்படிங்கிற வார்த்தையை தான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைப்பட்டு கொடுமைப்படுத்தப்படும் போது அங்கு தேவன் மோசே மூலமாக அந்த ஜனங்கள் அங்கிருந்து விடுதலை பண்ணி கானானை நோக்கி வழி நடத்துகிறாரு. அப்போ சூழ்நிலையில் அவங்க அங்கிருந்து வெளியில் வரும்போது முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா பெரிய கடல், செங்கடல். பின்னாடி பார்வோனின் சேனைகள் அவங்கள துரத்திட்டு வருது. இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் பார்க்குறாங்க, முன்னாடி கடல் இருக்குது, பின்னாடி பார்வோன் சேனை. அவங்களுக்கு வேற வழியே இல்லை, எங்கேயுமே போக முடியாது. ஒன்று கடலுக்குள்ளே போய் மடிஞ்சு போகணும், அப்படி இல்லைன்னா பார்வோன் சேனைகிட்ட மாட்டி திரும்ப எகிப்துக்கே அடிமையாக போகணும், இல்லைன்னா கொல்லப்படுவாங்க. இதுதான் அவங்களோட சூழ்நிலை. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கும்போது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். ஒரு வழியுமே கிடையாது. முன்னாடி பார்த்தோன்னா கடல், பின்னாடி பார்த்தோன்னா பார்வோனுடைய சேனை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. நாங்கள் எகிப்திலேயே இருந்திருக்கலாமே, எதுக்காக எங்களை இங்கே கொண்டு வந்து சாகடிக்கிற அப்படின்னு சொல்லி மோசே கிட்ட முறையிடும்போது மோசே தேவன்கிட்ட முறையிடுறாரு. இப்போ தேவன் மோசே கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் மோசே ஜனங்களை பார்த்து சொல்றாப்ல, நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள் அப்படின்னு. சரி, என்ன நடந்துச்சு அங்க? இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் அந்த செங்கடல் இரண்டாய் பிளந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வழி விட்டது. வெட்டாந்தரையில் நடக்கிறது போல அந்த கடலில் நடந்து இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் அந்த கரைக்கு போயிட்டாங்க. இப்போ பார்வோன் சேனையை அப்படியே கடல் மூடிக்கொண்டது. அதனால் அந்த பார்வோன் சேனையை, அந்த எகிப்தியரை அவங்க திரும்ப பார்க்கவே இல்லை. உங்கள் வாழ்க்கையிலையும் இதே மாதிரி நிறைய சூழ்நிலைகள் இருக்கலாம். இப்போ கூட இதை கேட்டுட்டு இருக்கும்போது உங்களுக்கு வேற வழியே தெரியாமல் ஏதோ ஒரு சிக்கலில் நீங்கள் மாட்டிட்டு இருக்கலாம். உங்களுக்கு வழியே தெரியல. உங்கள் கண்ணுக்கு பார்க்கும்போது இந்த பக்கமா அந்த பக்கமா, இல்லை இந்த பிரச்சனை எப்படி சால்வ் ஆகும், எதுக்கான வழியுமே உங்களுக்கு தெரியாமல் திக்கி திணறி போய் நீங்கள் இருக்கலாம். உங்களுக்காக தான் தேவன் இன்றைக்கு இந்த வசனத்தை தியானிக்க வச்சிருக்கிறாரு. நீங்கள் நின்று கொண்டு தேவன் உங்களுக்கு செய்யும் காரியங்களை பாருங்க. வருமானம் இல்லை, ஃபீஸ் கட்டணும் பிள்ளைங்களுக்கு, எங்கேயும் கடன் வாங்க முடியாது, அடகு வைக்கிறதுக்கு நகை கூட இல்லை, இவ்வளவு பெரிய தொகை எப்படி வரும் அப்படின்னு திணறி போய் நீங்கள் நிற்கலாம். இல்லை, உடம்புல ஏதோ ஒரு நோய், டாக்டர்ஸ் இதை சரி பண்ணவே முடியாதுன்னு சொல்லியிருந்திருக்கலாம். ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நெகட்டிவாக இருக்கலாம். இனி நான் என்ன செய்ய போகிறேன்? இதை குணமாக்குறதுக்கான தேவையான பணமும் என்கிட்ட இல்லை, இது சரியாகிறதுக்கான வழியே இல்லை, இனி என் வாழ்க்கையில் என்ன ஆக போகுது? இல்லை, பிள்ளைங்க உங்களை விட்டு விலகி போயிருக்கலாம், கீழ்ப்படியாமல், அன்பே இல்லாமல். இனி நான் எதிர்காலத்தில் என்ன செய்ய போகிறேன்? என்னால் முன்னாடியும் போக முடியாது, பின்னாடியும் போக முடியாது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப கவலையில் இருக்கலாம். வழியே இல்லாமல் நீங்கள் இப்பொழுது நின்று கொண்டு தேவன் உங்களுக்கு செய்யும் காரியங்களை பாருங்க. சரி, நான் நின்று கொண்டேன்னா எனக்கு எப்படி இந்த அற்புதம் நடக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அடுத்த வசனம் சொல்லுது, தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் அப்படின்னு. அப்போ நீங்க நின்று கொண்டீங்க அப்படின்னா கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். உங்க பிரச்சனை எதுவானாலும் இருக்கலாம், எவ்வளவு பெருசானாலும் இருக்கலாம், ஆனா தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணும்போது அது மிக சின்னதாயிரும். அவருக்கு அது அற்பமான காரியம். இந்த காரியத்தை தேவன் உங்களுக்காக செய்யும் போது உங்களுடைய எதிரி காணாமையே போயிடுவான். எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எகிப்தியரை பார்க்கலையோ, அதே மாதிரி இன்னைக்கு உங்களை அலக்களிக்கும் இந்த பிரச்சனையை இனி உங்க வாழ்க்கையில நீங்க பார்க்க போறதில்ல. தேவன் உங்களுக்காக யுத்தம் செய்கிறாரு. நீங்க நின்று கொண்டு தேவன் உங்களுக்காக செய்யும் இரட்சிப்பை பார்க்க போறீங்க. ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றி ஏசப்பா. எங்களோடு பேசியிருக்கீங்க, ஒவ்வொரு வார்த்தைக்கும் நன்றி ஏசப்பா. இன்றைக்கு அப்பா இதை எதேச்சு அந்த பிள்ளைங்க கேட்கலப்பா.
நீங்கள் முன்குறித்து இவர்களுக்காக பேசியிருக்கிறபடியினால இந்த பிள்ளைங்க இதை கேட்குறாங்க ஏசப்பா. ஒவ்வொருத்தருடைய இருதயத்திலும் இந்த வார்த்தைகள் கிரியை செய்ய போகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கருத்தில் கொடுக்குறேன். அந்த பிள்ளைங்க போகும்போது வரும்போது ஆசீர்வதிங்க. அவங்க இருதயத்தின் வாஞ்சிகள் எல்லாம் நிறைவேற்றுங்கப்பா. கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அம்மேன். எக்ஸாமுக்காக ஜெபிக்க சொல்லியிருக்காங்கப்பா. நல்ல வேலை கிடைக்கணும்னு ஜெபிக்க சொல்லியிருக்காங்க. கணவனோடு சேருவதற்காக, பிள்ளைகளுக்காக, பிள்ளைகளின் வேலைக்காக, திருமணத்திற்காக, குழந்தைக்காக ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது அற்புதம் நடப்பதாக. அவங்களுடைய வாஞ்சைகள் எதுவானாலும் இருக்கலாம், ப்ரேயர் ரிக்வஸ்ட் எதுவானாலும் இருக்கலாம். தேவன் இப்பொழுதே அதை செய்ய வல்லவராக இருக்கிறாரு. அவங்களுக்கான வேலையை தேவன் இப்பொழுதே செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. ஆமென். அதனுடைய முழு பலனையும் இந்த பிள்ளைகள் அடைய போகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. இன்றைய வசனத்தை எங்களோடு பேசியிருக்கீங்கப்பா. கஷ்டத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இப்போ உண்மை நோக்கி பார்க்குறோம் ஏசப்பா. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. எங்கள் உள்ளத்தின் ஆழத்துல இருந்து வேற வழியே இல்லைங்கிற சிச்சுவேஷன்ல இருந்து அப்பா நாங்கள் உண்மை நோக்கி பார்க்குறோம். எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நீர்தாமப்பா. ஆமென். ஸ்தோத்திரம் அப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் எதை கேட்டாலும் தருவேன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. அப்பா என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் இந்த பிள்ளைகள் இப்பொழுது அவங்களுடைய தேவைகளை சொல்கிறாங்க ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளின் தேவையும் இப்பொழுது நிறைவேற்றப்படுகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. எந்த பக்கமும் வழி இல்லாமல் அப்பா தப்பிக்கவே முடியாத சூழ்நிலையில் இருக்கு இந்த பிள்ளைகளுக்கு அப்பா இன்றைக்கு செங்கடலை இரண்டாய் பிளந்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் அதிசயத்தை செய்த அதே தேவன் இன்றைக்கு இந்த பிள்ளைகளின் வாழ்க்கையில் அதிசயத்தை செய்ய போகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. சுத்தி சத்துருக்கள் அமுக்குற நிலையில தப்பிக்கவே முடியாதுங்கிற சூழ்நிலையில இருக்கக்கூடிய பிள்ளைகள் இன்றைக்கு விடுதலை பண்ணப்படுகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. உம்முடைய சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள்னால இந்த பிள்ளைகள் ரட்சிக்கப்படுகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. நின்று கொண்டு நீங்க எங்களுக்காக யுத்தம் செய்யறதை நாங்க பார்க்க போகிறோம் ஏசப்பா. அம்மே நீங்க எங்களுக்காக யுத்தம் செய்யும் போது எங்களுக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனை ஒன்றுமே இல்லாமல் காணாமல் போகுது ஏசப்பா. அம்மேன். நித்திரையாக தூங்கி கொண்டிருந்த நீங்க எழுந்திருச்சு காற்றையும் கடலையும் அதட்டும் போது அது ஒன்றுமில்லாமல் போனதுப்பா. அம்மேன். எங்களை அலக்கடிக்கிற இந்த பிரச்சனைகளை நோக்கி அம்மேன் எங்களுக்காக நீங்க யுத்தம் செய்யும் போது அப்பா அந்த பிரச்சனை ஒன்றுமே இல்லாமல் ஆகிறதுப்பா. அம்மேன். ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. அப்பா எங்க இருதயத்தின் ஆழத்திலிருந்து அம்மே நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம் ஏசப்பா. எங்களை அமுக்குகிற இந்த பிரச்சனையிலிருந்து இன்றைக்கு விடுதலை தந்திருக்கீங்கப்பா. எங்களுக்காக நீங்க யுத்தம் செய்றீங்க ஏசப்பா. இன்று எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த எகிப்தியனாகிய கஷ்டம் பிரச்சனை இனி எங்க வாழ்க்கையில வராமல் போகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. இந்த பிரச்சனையை இனி நாங்க பார்க்க போவதில்லை ஏசப்பா. ஆமென். பார்வோன் சேனை கடலுக்குள் அமிழ்ந்தது போல் எங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய இந்த சத்ரு பிசாசாகிய சத்ரு இப்பொழுது அமிழ்ந்து போவானாக. இனி அவன் எங்க வாழ்க்கையில எந்த கிரியையும் செய்ய முடியாதுப்பா. அம்மேன். ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா நீங்க ரட்சிக்க போறீங்கப்பா. அம்மேன். நாங்க நின்று கொண்டு அதை பார்க்கிறோம்ப்பா. எங்களுக்காக நீங்க யுத்தம் செய்யறதை நாங்க நின்று கொண்டு பார்க்கிறோம் ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளின் வாழ்க்கையிலையும் ஆசீர்வாதத்தை பேசுகிறோம் ஏசப்பா. செழிப்பை பேசுகிறோம்ப்பா. அம்மேன். இந்த பிள்ளைகள் நன்றாய் இருப்பார்களாக. இயேசு கிறிஸ்து நாமத்துல பரிபூர்ண சுகம் உண்டாவதாக. செழிப்பாக மீதி எடுக்கிற அளவுக்கு பொருளாதார பிரச்சனைகள் நீங்கி அம்மேன் இவர்களை செழித்திருக்க பண்ணுகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. பிள்ளைகள் கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாக மாறி அன்பை பொழிவதற்காக நன்றி ஏசப்பா. பெற்றோர்களுக்கு நல்ல உடல் நலனை கொடுக்கிறமைக்காய் நன்றி ஏசப்பா. வேலை கிடைக்காத பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கிறமைக்காய் நன்றி. திருமண தடைகள் அகன்று போகிறமைக்காய் நன்றி. இவ்வளவு நாட்களாக பிள்ளைகளுக்காக காத்திருந்த அப்பா தம்பதிகளுக்கு இப்பொழுது குழந்தையை நீங்க கொடுக்கிறமைக்காய் நன்றி ஏசப்பா. உம்மால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை ஏசப்பா. நல்ல வேலையை கட்டளையிடுங்க ஏசப்பா. பரீட்சையை நன்றாக எழுத வைங்க ஏசப்பா. உம்முடைய பிள்ளைகளை வேறு பிரித்து நீங்க காட்டுறீங்க, அதுக்காக நன்றி. எங்கெல்லாம் கேஸ் நடக்குதோ அதுல எல்லாம் அவர்களுக்கு ஒரு வெற்றியை கொடுங்கப்பா. ஆமென். ஸ்தோத்திரம்ப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்துல நாங்க ஜெபிக்கிறோம். இன்று இரவு இந்த பிள்ளைகள் தூங்கும்போது
சுகமான உறக்கத்தை கொடுங்க, நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா. வீட்டை சுற்றியும் இரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு, பொல்லாப்பு, பொறாமை, எரிச்சல், கெட்ட ஆவிகள், பில்லி, சூனிய, மந்திரம், செய்வினை, பாவம், சாபம், நோய், விபத்து எல்லாவற்றிலிருந்து விலக்கி பாதுகாப்பதாக. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் இந்த பிள்ளைகளை தாங்குங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.